எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் பிறக்கப்பட்ட தமிழ் வருடமான விசுவாவசு வருடத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வருட பலன்கள் தாமதமாக பதிவு பண்ணுறதுக்கு காரணம் சந்தர்ப்ப சூழ்நிலை. தனுசு ராசி நண்பர்களுக்கு ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு. தனுசு ராசி நண்பர்களுக்கும் தனுசு ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்துக்கும் அதிபதி குரு. இந்த விசுவாவசு வருடத்தில் குரு பகவான் பயிற்சி, அதிசார பயிற்சி, வக்கர பயிற்சி 3 அதிசயங்கள் உண்டு. அதுபோக சனி பகவான் வக்கர பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த மாதிரி அற்புதமான நிகழ்வுகள் எல்லாமே இந்த விசுவாவசு வருடத்தில் ஏற்பட போகுது. இதனால் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், எந்த மாதத்தில் அந்த மாற்றங்கள் ஏற்படும்ன்றது முழுமையாக இந்த பதிவில் நான் சொல்கிறேனுங்க. பொதுவாகவே தனுசு ராசியில் பிறந்தவங்க ஒருத்தருடைய வாழ்வாதாரத்துக்கும் ஒருத்தருடைய வாழ்க்கைக்கும் உறுதுணையாக இருப்பாங்களே தவிர யாருடைய சங்கடங்களுக்கும் காரணமாக இருக்க மாட்டாங்க. அப்போ தனுசு ராசி அதிபதி 6வது பாவகத்தில் இருந்ததால் ஒரு சில நண்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கும், மன ரீதியாக மன அழுத்தம் ஏற்பட்டிருந்திருக்கும், உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் ஒரு மிஷின் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நண்பர்களும் இருக்க தானே செய்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு சரியாக சித்திரை மாதம் 29ஆம் தேதிக்கு மேற்கொண்டு அருமையான நேர காலங்கள் வரப்போகுதுங்க. பொதுவாக பெரியவங்க சொல்லுவாங்க பட்டம் பார்த்து பயிர் செய்யணுன்ட்டு. மிகப்பெரிய உண்மை. நம்ம நினச்ச நேரத்தில் நினச்ச பயிரை நம்ம விதைச்சிட முடியாது. வீம்புக்கு விதைச்சாலும் விதைச்ச விதை என்னவோ விளைஞ்சிரும், ஆனால் விளைஞ்சது வீடு வந்து சேராது பாருங்கள். அந்த மாதிரி உங்களுடைய நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் மட்டுமே நீங்கள் செய்யக்கூடிய செயல் சரியாக இருக்கும். நேர காலங்கள் பாதகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் என்ன தான் உழைப்புன்ற நீங்கள் அந்த உழைப்புன்ற விதையை விதைச்சாலும் அந்த வளர்ச்சின்ற ஒரு விருட்சம் வர்றது சிரமம். அப்போது சித்திரை மாதம் 28, 29 தேதிக்கு மேற்கொண்டு உங்களுடைய ராசிநாதனுடைய அமைப்பு நல்லா இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்துக்கு போயிட்டு உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்ப்பார், அதாவது லாபஸ்தானத்தை பார்ப்பார். நம்மளுடைய நல்ல நேரம் அந்த தருணத்தில் லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் சூரிய பகவானோட இணைஞ்சி அதே லாபஸ்தானத்தை பார்ப்பார். இதனால் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சீராகும். வாங்கின இடத்துல கட்ட முடியலைங்க, கொடுத்த இடத்துல வாங்க முடியலைங்க, 2 விதமான ஒரு மனஸ்தாங்கம் மன அழுத்தம் இருக்கும். கொடுத்த காசு பணம் வரலன்றதும் மன அழுத்தம் தானுங்க, வாங்கின காசு பணம் கட்ட முடியலன்றதும் மன அழுத்தம்தான். அப்போது சித்திரை மாதம் 29ஆம் தேதிக்கு மேற்கொண்டு தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தனயோகமாக ஏற்படக்கூடிய தருணம். இந்த வருட பிறப்பன்னைக்கே நீச்சபங்க ராஜயோகம்னு சொல்லுவாங்க. தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் நீச்சம் பெற்று உச்சத்தை பார்ப்பார். தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழலும், தனகாரகன் சொல்லக்கூடிய குரு 6வது பாவகத்தில் மறைந்திருந்தாலும் 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழலும், தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி, தனகாரகன் குரு, தனஸ்தானாதிபதி சனி, தனஸ்தானாதிபதி சனி தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து குரு பகவானுடைய சாரத்தில் இருந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் தானுங்க இந்த வருடம் பிறக்கப்பட்டது. அப்போது வேலை வாய்ப்பு இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துரும் இந்த விசுவாவசு வருடம். வேலை வாய்ப்பில் உயர்வில்லாத நண்பர்கள், உழைப்பிருந்தும் உயர்வில்லாமல் இருக்கிறனே, வாழ்க்கை இருந்து வளராமல் இருக்கிறனே, இப்படி ஆதங்கத்தில் இருக்கிற தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உறுதியாக சொல்கிறேனுங்க, இந்த விசுவாவசு வருடம் மிகப்பெரிய திரும்ப முனையாக அமையும். இதில் மாற்று கருத்து இல்லை. ஏதோ ஒன்று இவர் சொல்கிறாருன்னு நினச்சிக்கிடாதீங்க. நம்ம சேனலில் பதிவுகள் நம்ம தாமதமாக கொடுத்தாலும் 1000% ஆதாரபூர்வமாக கொடுப்பணுங்க. அப்போது
சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு பங்குனி மாதம் வரை ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்பட தான் செய்யும். அதில் மாற்று கருத்து இல்லை. சித்திரை மாதம் 28ஆம் தேதியிலிருந்து நீங்கள் பலன்கள் அனுபவிக்கலாம். குழந்தை பிறந்த உடனே நடக்கிறதில்ல பாருங்கள். 8 மாதம் கழித்து தான் 9வது மாதம் 10வது மாதம் தானே ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வருடம் பிறந்த உடனே ஆஹா ஓஹோன்னு பலன் எதிர்பார்த்துக்கிட முடியாதுங்க. சித்திரை மாதம் 29ஆம் தேதியிலிருந்து மாற்றங்கள் வரும். அதுபோக ஆவணி மாதம் உங்களுடைய ராசியாதிபதி அதிசாரத்துக்கு போகும்போது பிரமாதமான நேரமாக இருக்கும். திருமணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுபஸ்தானாதிபதியும் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு அதிசாரத்துக்கு போகிறதும், அந்த தருணத்தில் சனி பகவான் வக்ரத்துக்குள்ளார போகிறது, அதே தருணத்தில் சனியும் செவ்வாவும் பார்வை பரிவர்த்தனை செய்துக்கிறது. இதனால் மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களும் சரியாகும். மன வாழ்க்கை அமையாமல் சிரமமாக இருக்குதுங்கன்னாலும் அந்த மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். எது எப்படி இருந்தாலும் ஏற்கனவே போன வருடத்தில் கிட்டத்தட்ட போன வருடம் மட்டும் சொல்ல முடியாதுங்க, கிட்டத்தட்ட 2 வருட காலமாகவே தனுசு ராசி நண்பர்களுக்கு பலவிதமான அனுபவத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்தது. யாரை நம்பணும், யாரை நம்பியிருக்கக்கூடாது, எப்படி வாழ்ந்திருக்கணும், எப்படி வாழ்ந்திருக்கக்கூடாது, என்ன செய்திருக்கணும், என்ன செய்திருக்கக்கூடாதுன்ட்டு பலவிதமான அனுபவம் இந்த பிரபஞ்சம் கொடுத்தது. அந்த அனுபவம் போதும். இந்த விசுவாவசு வருடம் நம்மளை உயர்த்துறதுக்கு அந்த அனுபவம் போதும். பொதுவாக இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சொந்த மந்தத்துடைய சப்போர்ட்டோ, அண்ணன் தம்பிகளுடைய சப்போர்ட்டோ, மற்றவங்களுடைய சப்போர்ட்டெல்லாம் பெருசாக இருக்காது. வழி தெரியாதவங்க கூட நீங்கள் வழிகாட்டியாக இருப்பீங்களே தவிர உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒருத்தர் வருவாருன்னு கனவுல கூட நினைக்காதீங்க. பாதை இல்லை என்று நினைக்காதே, நீ நடந்தால் அதே பாதையாக மாறும் சொல்கிற மாதிரி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் 4 பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கான ஒரு பிராப்தம் ஏற்படுத்தும். இந்த விசுவாவசு வருடத்தில் ஆவணி மாதம் புரட்டாசி மாதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நன்றி சொல்கிற இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க. நான் இப்படி இருப்பேன் நினச்சி கூட பார்க்கலிங்க, கடவுள் புண்ணியத்தில் நிறைவான வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க நீங்கள் சொல்லக்கூடிய இடத்துல இருப்பீங்க. என்னடா ஆஹா ஓஹோன்னு சொல்லிகிட்டு இருக்கிறார் இவர், பலன் உண்மையிலே தான் நடக்குமா அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன், எந்த அளவுக்கு நான் ஆராய்ச்சி இருக்கிறேன்றதை நீங்கள் அனுபவித்து சொன்னால் தானே தெரியும். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது பாருங்கள். அப்போது தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்ப்பார். தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் சுபஸ்தானத்தில் இருந்து தனஸ்தானாதிபதி வீட்டில் இருந்து தனகாரகனுடைய வீடு குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருந்து 10வது பார்வையை உங்கள் ராசியை பார்ப்பாரே. வெளிநாடு போக்குவரத்து ஏற்படும், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் என்ன சார், லாட்ரி எடுக்கிறதா? அப்படி தான் அடிக்கணும்னு விதி இருந்தால் அது மாறவா போகுது? வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அதுதான் பிராப்தம்னா மாறவா போகுது. அதுக்குன்னு அதே போய் பொழப்பாக இருந்துக்கிடக்கூடாது. உழைப்புன்ற விதையை விதைக்கிறதுல உயர்வென்ற விருட்சம் கண்டிப்பாக வரதான் செய்யும். இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் 1லிருந்து தான் 100வது இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதை மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க. இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல் தான் உங்களுடைய சங்கதிகள் நாளைக்கு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இருக்குன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த விசுவாவச வருடத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள், சுபஸ்தானாதிபதி நம்மளை பார்க்குறதும், தனஸ்தானாதிபதி சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் பிரமாதமாக இருக்குது. அதுபோக இந்த புரட்டாசி மாதமெல்லாம் பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனுடைய அமைப்பு நல்லா இருக்கும், சூரிய பகவானுடைய அமைப்பு நல்லா இருக்கும். புரட்டாசி ஐப்பசி எல்லாம் பிரமாதமான நேர காலங்களாக இருக்கும். அந்த நேர காலங்களை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. இன்னும் ஒரு சில நண்பர்களுக்கு, ஏன்னா அந்த தனத்துக்கு சம்பந்தப்பட்டவர் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வரக்கூடிய சூழலால் கார்த்திகை மாதம் நிறைய நண்பர்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகப்பிரவேசம், வீடு வாசல் வாங்கி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய சூழலாக அமையும். கார்த்திகை மாதம் நிறைய நல்லது, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
இந்த விசுவாவசு வருடத்தில் வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனைகள் எல்லாம் நடக்கும். இப்போ நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் நாளை பின்ன வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்த போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. அதே போக உங்களுக்கு இந்த வருடத்திலேயே கிரக பரிவர்த்தனைகள் எல்லாம் நடந்திருக்கு. சுக்கிர பகவானும் குரு பகவானும் உங்களுடைய ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குருவும் ராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் கிரக பரிவர்த்தனை, நீச்சபங்க ராஜயோகம் மாதிரி கிரக பரிவர்த்தனை. அப்போது அந்த கிரக பரிவர்த்தனையால் உடல் உபாதைகள் எல்லாம் சரியாயிடும். பார்க்காத வைத்தியம் இல்லை சார், போகாத கோவில் குளம் இல்லை சார், என்ன நோய் நொடினே தெரியல, உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொந்தரவுனா இந்த விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதிக்கு மேற்கொண்டு உடல் உபாதைகள் எல்லாமேன்னு சொல்லிட முடியாது. மருத்துவம் பார்த்து முடியாத ஒரு தொந்தரவு இருக்குதுன்னாலும் படிப்படியாக சரியாகும். சார் நேர காலத்துக்கும் உடல் உபாதைகளுக்கும் என்ன சார் சம்பந்தம், நீங்கள் பாட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, உண்மையா சார் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி எதுவுமே இல்லைங்க. 4 மாதம்தான் இவர் இருப்பார், 4 மாதத்துக்கு மேற்கொண்டு உசுரோடையே இவர் இருக்க மாட்டாருன்னு சொன்னவங்க, மருத்துவர்கள் சொன்னவங்க கூட 4 மாதம்தான் இருப்பாருன்னு நினச்சவங்க 4 வருஷம் வாழ்ந்துட்டு போனதை நம்ம பார்த்துருக்கோம். 4 வருஷம் இருப்பாருங்க, எந்த தொந்தரவு இல்லைங்க அப்படின்னு சொன்னவங்கள 4 நாளில் பறி கொடுத்தவங்களை நம்ம பார்த்துருக்கோம். நேர காலங்கள் மனசார சொல்கிறேன், தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த விசுவாவசு வருடம் தனயோகத்தை தரக்கூடிய அற்புதமான வருடமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. முழுமையாக உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில் போகக்கூடிய தனஸ்தானாதிபதி முழுமையாக உங்களுக்கு சாதகமாயிடுவார். சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் எப்பயுமே ஆப்போசிட் இருக்க தான் செய்யும். ஆனாலும் சனி பகவான் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் தனகாரகன் மேலே தனஸ்தானாதிபதி வர்றது நமக்கு யோகம்தான். தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதா இருக்கட்டும், உங்களுடைய ராசியை பார்க்குறதா இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு சூழல். இந்த வருடம் நிச்சயமாக பல பேருக்கு வழிகாட்டியாக நீங்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். பல பேர் உங்களை உயர்வாக பேசக்கூடிய இடத்துல நீங்கள் இருப்பீங்க. 10ஓட 11 இருக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை, 10க்குள்ளே ஒரு ஆளாக இருக்கிறது புத்திசாலித்தனம். சம்பாதிக்கிறதுன்றது எல்லா நேரத்துலையும் முடியும், சாதிக்கிறது அப்படி கிடையாது. ஒரு சில நேரத்தில் ஒரு சிலரால் தான் சாதிக்க முடியும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதிக்கிறதுக்குண்டான நேரம், பயன்படுத்திக்கோங்க. இந்த வருடத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலாபலன்கள் எப்படின்றது ஒரு முறை உங்கள் ஜோதிடர்கிட்ட பார்த்துக்கிடுங்க. என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இதெல்லாம் உங்களுடைய ஜோதிடர்கிட்ட பார்த்துக்கிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.